ஒரு நாள் ஒரு மீனவர் நதிக்குப் போய் மீன்கள் பிடிக்கத் தொடங்கினார். அவர் வலை வீசி அமைதியாக காத்திருந்தார். சில நேரத்திற்குப் பிறகு அவர் வலையை இழுத்தார். ஆனால் அந்த வலையில் ஒரு சிறிய மீனே இருந்தது. அந்த சிறிய மீன் சொன்னது, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் என் நண்பர்களை அடுத்த முறை உங்களுக்கு அழைத்து வருவேன். மீனவர் யோசித்தார். அது நல்ல யோசனை போல இருக்கு. அவர் அந்த சிறிய மீனை மீண்டும் நதியில் விட்டுவிட்டார். ஆனால் அந்த புத்திசாலி மீன் திரும்பவே இல்லை. மீனவர் உணர்ந்தார், சில நேரங்களில் சிறியவையும் மிகவும் புத்திசாலியாக இருக்க முடியும். ஒரு நாள் ஒரு மீனவர் நதிக்குப் போய் மீன்கள் பிடிக்கத் தொடங்கினார். அவர் வலை வீசி அமைதியாக காத்திருந்தார். சில நேரத்திற்குப் பிறகு அவர் வலையை இழுத்தார். ஆனால் அந்த வலையில் ஒரு சிறிய மீனே இருந்தது. அந்த சிறிய மீன் சொன்னது, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் என் நண்பர்களை அடுத்த முறை உங்களுக்கு. ஒரு நாள் ஒரு மீனவர் நதிக்குப் போய் மீன்கள் பிடிக்கத் தொடங்கினார். அவர் வலை வீசி அமைதியாக காத்திருந்தார். சில நேரத்திற்குப் பிறகு அவர் வலையை இழுத்தார். ஆனால் அந்த வலையில் ஒரு சிறிய மீனே இருந்தது. அந்த சிறிய மீன் சொன்னது, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் என் நண்பர்களை அடுத்த முறை உங்களுக்கு அழைத்து வருவேன். மீனவர் யோசித்தார். அது நல்ல யோசனை போல இருக்கு. அவர் அந்த சிறிய மீனை மீண்டும் நதியில் விட்டுவிட்டார். ஆனால் அந்த புத்திசாலி மீன் திரும்பவே இல்லை. மீனவர் உணர்ந்தார், சில நேரங்களில் சிறியவையும் மிகவும் புத்திசாலியாக இருக்க முடியும். ஒரு நாள் ஒரு மீனவர் நதிக்குப் போய் மீன்கள் பிடிக்கத் தொடங்கினார். அவர் வலை வீசி அமைதியாக காத்திருந்தார். சில நேரத்திற்குப் பிறகு அவர் வலையை இழுத்தார். ஆனால் அந்த வலையில் ஒரு சிறிய மீனே இருந்தது. அந்த சிறிய மீன் சொன்னது, தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் என் நண்பர்களை அடுத்த முறை உங்களுக்கு